இருக்கீங்க பாஸ்? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சு படிச்சு டயர்ட் ஆயிட்டேன், அதான் நாய் மசாஜ் வாங்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சுடு. உங்களை நம்புறவங்களை கேவலமான வேலையை பண்ண வைக்கிறீங்க. யாரு நீங்க ரெண்டு பேரும்? தெருக்கூத்து பண்றவங்களா என்ன? தண்ணி ஒரு 35 லிட்டர், கார்பன் ஒரு 25 கிலோ, அமோனியா ஒரு 4 லிட்டர், சுண்ணாம்பு ஒரு 1.5 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு பாஸ்பரஸ் 800 கிராம், உப்பு 250 கிராம், சால் பெட்ரோல் 100 கிராம், மற்ற பொருட்களையும் எடுத்து வச்சு என்ன உங்களுக்கு லெட்டைசம் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சாச்சா, எங்களுக்கு எந்த மதத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாருங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் வாழ்றது எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? நீ நம்புனா ஒரு நாள் நீ நிச்சயமா வளர்ந்தே தீரு. இரும்புகளை கூட வெட்டக்கூடிய அந்த நகங்களின் சக்தி எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. என்னது? எப்படி உன்னால அழிஞ்சு போயிடு. இந்த நாட்டையே துண்டு துண்டாக்கி கூறு போட போறேன். வேணும்னா அதுல ஒரு சின்ன பங்கு உனக்கு தரேன். என்ன சொல்ற? நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற? நான் நினைச்ச மாதிரியும் மேல் மாடி காலியா தான் இருக்கு. என்ன பண்ணி இருக்க? நீங்களாம் எல்ரிக் பிரதர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன எல்ரிக்கா? ஆமா, அந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் எட்வர்ட் எல்ரிக் தானே? நீங்களா? உங்களை பார்க்க இவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நான் இல்லைங்க, அது எங்க அண்ணாதான். யாரு அந்த குள்ள பையலையா சொல்ற? கடவுளின் வார்த்தை, என்னுடைய கை கடவுளின் கை. இதை ஒன்னால தடுக்க முடியாது. மைக் ஆன்ல கவனிக்க துப்புல. ஐயோ, நாங்க அவ்வளவு நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோங்க. டக்குன்னு பேசிட்டு கிளம்பிடுவோம். அதேதான் நானும் சொல்றேன். எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுவோம். நில்லுங்கடா. தம்பி நில்லுப்பா. ஆயுதம் இல்லாம இங்க வந்து என்ன பண்ண போற? அடி வாங்காம சரணடைஞ்சிரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏ பொடியா, நீ சாக போற. பெருசு கத்தாத, பிபி ஏறிட போகுது. ஷோ டக்கர் தானே? யார் நீ? நீ மிலிட்டரி இல்லையே. நீ எப்படி உள்ள வந்த? வெளியில தான் மிலிட்டரி இருக்காங்களே, உன்னால எப்படி அவங்கள தாண்டி வர முடிஞ்சது? இப்போ அந்த துப்பாக்கியை வச்சு ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட சுடு. இல்ல, என்னால இது முடியாது. என்னுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாகும். அதுவே கடவுளின் விருப்பம்னு சொல்றேன். நான் இல்ல, என்ன விட்டுருங்க. நான் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் சொல்லிட்டு இருக்க மாட்டியா நீ? அவனை கடிச்சு கொதறு. என்ன டார்லிங், பல்லுக்கு பவர் பத்தலையா? அப்போ ஸ்டேட் ஆல்கெமிஸ்டுகளை மட்டும் குறிவைக்கிற அந்த கொலைக்காரன் நீதான் போல இருக்கு. நல்லது, இதான் உன்னோட கடைசி நாள். ஏய் வாய மூடு. பிலாசபர் ஸ்டோன் இல்லனா நீ ஒரு ஆளே கிடையாதுங்கறத தெரிஞ்சுக்க. ஃபாதர்,
அடி வாங்கி சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோனை எங்க கிட்ட கொடுத்துருங்க. அந்த பிலாசபர் ஸ்டோனை என்கிட்ட கூட. உடைஞ்சிருச்சு. சார்ஜன்ட் ஃபியூரி, ரேடியோ வேலை எப்படி போகுது? என்ன இது, ரிசீவர் வேலை செய்ய மாட்டேங்குது. பார்ட்ட தான் மாத்திரம் போல இருக்கு. முட்டாள்தனமா பேசாத. கடவுளின் எல்லையை மீறின மூர்க்கர்கள் நீங்க. அதுக்கு தண்டனையா உங்க 2 பேரையும் கடவுள் கிட்ட நிரந்தரமா அனுப்பி வைக்க போறேன். முடியாதே, ஏன்னா கடவுளுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காது. நாங்க போன கடவுளை டிக்கெட் போட்டு ரிட்டர்ன் அனுப்பிடுவாரு. இவ்வளோ பெரிய வீடு. அதுவாதான் அப்ப ஏன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்க உதவி கேட்க கூடாது? அவர் யாருன்னா சூவிங் லைஃப் ஆல்கமிஸ்ட் ஷோ டக்கர். கிமேரா உருவாக்குறதுல ஆராய்ச்சி பண்ணுவாரு. நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இவர் ஏதோ நம்மள ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. இருந்தாலும் உனக்கு விருப்பம்னா நீ தாராளமா என்னோட லேபை பார்க்கலாம். மன்னிச்சிரு, ஒரு மாதிரி தான் இருக்கும். அலெக்சாண்டருக்கும் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு சிங்கம் முயலை வேட்டையாடுறதுக்கு கூட முழு பலத்தை பயன்படுத்துமா? அதே மாதிரி எட்வர்ட் எல்ட்ரிக்கான நானும் என் முழு பலத்தை பயன்படுத்தி உன்னை எப்படி வேட்டையாடுறேன் பாரு. எங்க ஓடுற நில்ல. நான் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சாதாரண மோதிரம் தான். அற்புதம் செய்யறதுக்கான அனுமதியை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு. இப்ப நான் உங்களை உழுக்கல என்னெல்லாம் கொட்ட போறீங்கன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஒரு பாவியா தான் நீ தெரியுற. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? விளையாடணும்னு ஆசைப்பட்டா அதான். அவ ஆசைப்பட்டானா நம்ம வந்த வேலையை சுத்தமா மறந்துடுவியா?